தமிழ்நாடு மக்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டையில் மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கள ஆய்வு நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 223 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 577 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததுடன் 201 கோடி ரூபாய் மதிப்பிலான 103 புதிய நலத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 44,000 பேருக்கு 348 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மு.க.ஸ்டாலின் திராவிட ஆட்சியில் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் அறந்தாங்கி வட்டத்தில் உள்ள வீரகொண்டான் உள்ளிட்ட ஏரிகள் 15 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் என்றும், கீரமங்கலம் பகுதி காய்கறி பழ விவசாயிகளின் நலன்களுக்காக 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார். ஆவுடையார் கோயில் ஊராட்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலைவாய்ப்பு வழங்கும் விதமாக நியூ டைடல் பார்க் அமைக்கப்படும் என்றும் கூறினார். கந்தர்வக்கோட்டை ஊராட்சி பேரூராட்சியாகவும், பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். பீகார், ஹரியானா தேர்தல்களில் வாக்கு திருட்டு குறித்து பேசிய மு.க.ஸ்டாலின் அது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தேர்தல் ஆணையம் நழுவுவதாகவும் விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்கள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன். நமக்குத்தான் போட போறீங்க, இந்த ஆட்சி தான் வரணும்னு போட போறீங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க, அதான் முக்கியம். ஏதாவது காரணத்தை சொல்லி உங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமா இருக்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரே வேலை தேர்தலை முறையா, ஒழுங்கா, நேர்மையா, உண்மையா நடத்துறது தான். அதை கூட அவங்க பல மாநிலங்களில் செய்யல. மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகளை படிக்கிறப்ப நமக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாரும் செய்திகள்ல, சோசியல் மீடியாக்களை பார்த்திருப்பீங்க. ஹரியானா மாநிலத்தில் அநியாயமா நடந்திருக்கு. ஒரு மாநிலத்தில் வாக்காளராக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு வீட்டு முகவரியில் 66 போலி வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருடைய வீட்டு முகவரியில் 500 வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க. முன்னாள் எம்பி ஒருவரை 2 மாநிலங்களை வாக்களிச்சு வெளிப்படையா போட்டோ போட்டிருக்கிறாரு. அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்களிச்ச 30 லட்சம் பேரால சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியல. ஆனா புதுசா 25 லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மக்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரே, இளம் தலைவராக விலகிக் கொண்டிருக்கிறார் என்று ஆர்வீர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இதை தெளிவா ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்காரு. ஆனா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம பதுங்குறாங்க. இது ஏதோ தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மாதிரி சைலண்டா இருக்காங்க. ஏதேனும் காரணங்களை சொல்லி பட்டியலில் இருந்து வாக்குகள் நீக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மக்களை அறிவுறுத்தினார். மக்களின் சிந்தனையும் திராவிட மாடல் ஆட்சி சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் திராவிட மாடலின் 2.0 ஆட்சி உறுதியாகிவிட்டது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.